ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியாக தாளிக்காமல் எண்ணெயே இல்லாமல் ஒரு கொண்டக்கடலை சென்னா மசாலா குருமா செய்யலாம். அதுக்கு பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாமே செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை ஊற வச்சு வச்சிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ தேங்காய் போட்டாச்சு. இப்போ பட்டை லவங்கம் கல்பாசி கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி இது வரையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் 2 இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையானது, தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, குருமாக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி. இதுவரை நல்லா கலக்கி குக்கர் மூடி முன்னாடி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட சொல்ல மறந்துட்டேன். போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடிக்கலாம். குக்கர் மூடி 5 6 விசில் வரட்டும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, நம்மளோட வெள்ளை கொண்டக்கடலை குருமா ரெடி ஆச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஒன் பார்ட் ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிறேன் சென்னா குருமா ரெடி ஆச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட அடுத்த ரெசிபி அடுத்த